நெல்லை மாவட்டம் பழவூரைச் சேர்ந்த கயல்விழி என்பவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் நடைபெற்றுள்ளது. இவருக்கும் இவரது கணவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் கடந்த 2 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் வீட்டை விட்டு வெளியே சென்ற கயல்விழி காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பழவூர் காவல் நிலையத்தில் அவரது உறவினர்கள் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு கயல்விழியை தேடி வந்தனர். ஆனால் நீண்ட நாட்களாக அவர் கிடைக்காததால் இந்த வழக்கில் முன்னேற்றம் எதுவும் இல்லாமல் போலீசார் திக்குமுக்காடி வந்தனர். இதனையடுத்து வள்ளியூர் துணை போலீஸ் சூப்பரிண்டென்டென்ட் வெங்கடேசன் அறிவுறுத்தலின் பேரில் தனிப்படை போலீசார் அந்த பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது பசார் பகுதியில் வைத்து ஒரு பெண் உட்பட 4 பேர் அடங்கிய கும்பல் கயல்விழியை காரில் அழைத்து சென்ற காட்சிகள் பதிவாகியிருந்தன. அதன் அடிப்படையில் கொட்டாரத்தைச் சேர்ந்த சாமியார் சிவசாமி, தூத்துக்குடியைச் சேர்ந்த மாயாண்டி ராஜா, வீரவநல்லூரைச் சேர்ந்த கண்ணன் மற்றும் சிவனேஸ்வரி ஆகியோரை பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அளிக்கப்பட்ட வாக்குமூலம்தான் போலீசாரையே கொலை நடுங்க வைத்திருக்கிறது. கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த கயல்விழி தனது கணவரோடு சேர்த்து வைக்குமாறு சிவசாமியை அணுகியிருக்கிறார். அப்போது அவர் மாந்திரீக முறையில் பரிகாரங்கள் செய்து கணவரோடு சேர்த்து வைப்பதாக நம்பிக்கை அளித்து தொடர்ந்து கயல்விழியிடம் இருந்து பணத்தை வசூல் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் மாந்திரீக முயற்சியில் எந்த ஒரு பலனும் கிடைக்காத நிலையில் கயல்விழி தொடர்ந்து தனது கணவரோடு சேர்த்து வைக்குமாறு சிவசாமியை டார்ச்சர் செய்து வந்ததாக தெரிகிறது. கயல்விழியின் பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்ட சிவசாமி தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களான மாயாண்டி ராஜா, கண்ணன், சிவனேஸ்வரி உள்ளிட்டோரை உடன் சேர்த்து கொண்டு கயல்விழியை கொலை செய்து நகையை கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியிருக்கிறார். அதன்படி பசார் பகுதிக்கு கயல்விழியை வரவழைத்த அந்த 4 பேரும் அவரை காரில் அழைத்து சென்றிருக்கின்றனர். பின்னர் சுசீந்திரம் அருகே கயல்விழியிடம் மிரட்டல் தொனியில் பேசிய அந்த கும்பல் நகைகளை கொடுக்குமாறு கேட்டுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த கயல்விழி தன்னை விட்டுவிடும்படி கெஞ்சியும் அவர்கள் கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் அவர் அணிந்திருந்த நகைகளை பறித்துவிட்டு கயல்விழியின் கழுத்தை நெரித்து துடிதுடிக்க கொலை செய்திருக்கின்றனர். பின்னர் அவரது உடலோடு காரிலேயே சுற்றி கொண்டிருந்த அந்த கும்பல் சேரன் மகாதேவி அருகே உள்ள கங்கனாங்குளம் ஊருக்கு புறத்தே உள்ள 80 அடி மணிமுத்தான்குளம் கால்வாயில் யாருக்கும் தெரியாமல் வீசி சென்றிருக்கின்றனர். இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் கால்வாய்க்குள் இறங்கி தீவிர சோதனை மேற்கொண்டனர். பின்னர் நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு கயல்விழியின் உடைகள் மற்றும் எலும்புக்கூடு பாகங்களை கண்டெடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த வழக்கில் கயல்விழியிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகளை மீட்ட போலீசார் குற்ற சம்பவத்தில் ஈடுபடுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்திருக்கின்றனர்.